أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعمل سوءا أو يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வல்ல நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, புனித ரமதானுக்கு கட்டியம் கூறும் விதமாக ஷஅபானுடைய பிறை பிறந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஷஅபான் மாதம் என்பதே நிறைய நன்மைகளை அடக்கிய மாதம். ரமதான் மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் மிகுதமாக கொண்டிருக்கக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய கருணை. மக்ஃபிரத் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்முடைய அனைத்து பிழைகளையும் பொறுத்து அன்று பிறந்த பாலகன் போல் எல்லா விதமான பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புனிதர்களாக அல்லாஹ் மாற்றித் தரக்கூடிய மாதம் ரமதான் மாதம். இப்ப இந்த பாவ மன்னிப்பு அப்படின்னா அது ரமதான் மாதம் மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்னா இல்ல, அனைத்து நாட்களுமே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் 70 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்களாம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ குல்ல யௌமின் 70 மர்ரா. ஒவ்வொரு நாளும் நான் இறைவனிடத்தில் 70 முறை பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன்? وقد غفر الله ما تقدم من ذنبه وما تأخر. அல்லாஹ் அவருடைய முன் செய்த பின் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான். பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு தன்னுடைய உம்மத்தினருக்கு சொல்லிக் கொடுக்கும் முகமாக பெருமானார் சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு, நீங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கேட்பவர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் சொல்றான், தௌபா செய்பவர்களை, இறைவனிடத்தில் பாவம் மீட்சி கேட்பவர்களை, பாவத்தை விட்டு பிழை பொறுக்க தேடுபவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். இப்ப அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. நான் பாவமே செய்ய மாட்டேனே, நான் எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சில பேர் கேட்டாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த உலகில் பாவம் செய்யாத மனிதர் யாருமே கிடையாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன். ஒவ்வொரு மனிதனுமே, ஆதமுடைய சந்ததியினர் ஒவ்வொருவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் எப்படியாச்சும் தெரிந்தோ தெரியாமலோ, நமக்கே தெரியாம கூட சில பாவங்களை செய்திருப்போம். அது சிறிய தவறுகளாக இருக்கலாம், அல்லது நமக்கே தெரியாம யாரோ ஒருவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம். அதனால செய்த பாவங்கள் அது தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பவர்கள் தான்
மிகச் சிறந்தவர்கள். பெருமானார் சொல்றாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாஈன் அத்தப்பாபூன். பாவம் செய்பவர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள், பிழை பொறுக்க தேடுபவர்கள். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் சூரத்து நிசால, வமன் யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு, யார் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லது தன்னுடைய ஆன்மாவிற்கு அநீதி இழைத்துவிட்டு, சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ, பின்பு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ, யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ்வை அவன் மன்னிக்க கூடியவனாக கிருபையுள்ளவனாக பெற்றுக்கொள்வான். அப்ப எந்த நிலையிலும் நீங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. பாவம் செஞ்சிட்டோம், அவ்வளவுதான், இனிமே மன்னிக்க மாட்டான் அல்லாஹ், நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து பாவங்கள் செய்யலாம் அப்படின்ற எண்ணம்லாம் வரவே கூடாது. எத்தனை பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, இறைவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்ற விசாலமான எண்ணம் நமக்கு வேண்டும். அதுக்காண்டி பாவம் செய்யுங்கன்னு அர்த்தம் அல்ல, அதுவும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாவம் செய்து விட்டால், தவறு செய்து விட்டால், அந்த தவறை விட்டு திருந்தி மன்னிப்பு இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் செய்த தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்க கூடாது. இப்ப மன்னிப்பு கேட்டுட்டோம் இன்னைக்கு, நாளைக்கு அதே தவறை திரும்ப போய் செய்யறது, மறுநாள் மன்னிப்பு வந்து கேட்கிறது, திரும்ப அதே தவறை செய்யறது இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டார், ஒரு அசிங்கமான காரியத்தை செய்து விட்டார் அப்படின்னா அவர் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பார் இல்லையா? யக்ஃபிரு ذுனூப இலல்லாஹ் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் அவனை மன்னிக்க முடியும்? ஆனால் அவனுடைய நிபந்தனை என்ன தெரியுமா? வலம் யுஸர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்த நிலையில் செய்த தவறை பிடிவாதமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க கூடாது. செய்த தவற முழுமையா விட்டுட்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். உதாரணமா ஒருத்தர் மது அருந்துறாரு, இன்னைக்கு மது அருந்துட்டேன், இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டேன், பாவம் மன்னிப்பு கேட்டுட்டேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நாளைக்கு திரும்ப பழைய துருடி கதவை துரடின்னு சொல்லுவாங்கல்ல, அதே பழமொழி போல திரும்ப போய் மது அருந்துறாரு அல்லது திரும்ப போய் சீட்டாடுறாரு. எந்த தவறாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறு என்று தெரிந்து விட்டால், சில பேருக்கு தவறுன்னு தெரியாமலாம் இல்ல, தெரிந்தே செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. தவறு செய்தால் உடனே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேட்டு விடணும். தெரியாம செய்த தவறு வேற, நான் ஏற்கனவே சொன்னது போன்று மறதியினால் செய்யக்கூடிய தவறு, அல்லது அது தவறுனே தெரியாம செய்யக்கூடிய தவறு, சரியா? அது போன்ற தவறுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிந்தே ஒருவன் தவறு செய்யறான் அப்படின்னா இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும் போதுதான் அந்த உள்ளம் என்ன செய்யும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையும். எப்ப ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்காம அப்படியே இருக்கானோ, அவனுடைய உள்ளம் துருப்பிடிப்பது போன்று அப்படியே துருப்பிடிச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலில் குலூபி ஸதஅன் கஸதஇல் ஹதீத், இரும்பு துருப்பிடிக்கும் இல்ல, இரும்பு அப்படியே போட்டு வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், துருப்பிடிக்கும். அதுபோன்று இந்த மனிதன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக உள்ளம் என்ன செஞ்சோம்னா அப்படியே துருப்பிடிச்சு போயிடும். அந்த துருவை நீக்கிறதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? நம்ம கடையில போய் வாங்கி துருவை நீக்குவோமே, அதுபோல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துரு, அந்த அழுக்கு, கசடு, இதையெல்லாம் நீக்கணும்னா ஜலாஉஹா அல் இஸ்திக்ஃபார், அதை நீக்கக்கூடிய மருந்து மன்னிப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது உள்ளத்தை தெளிவுபடுத்தும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அது மட்டும்தானா அப்படின்னா இல்ல. யார் ஒருவர் இந்த இஸ்திக்ஃபாரை தொடர்ச்சியாக செய்து வருகிறாரோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்க, தப்பே கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்ற வார்த்தை இறைவனிடத்தில் எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறைன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு வார்த்தையில 100 முறை அப்படின்னு வருது. இப்ப இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்ற வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு எத்தனை நிமிடங்கள் ஆக போகுது? சாதாரணமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம். அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்ற வார்த்தையை, இஸ்திக்ஃபாரை நீங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் என்ன நன்மையை கொடுப்பான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜஅலல்லாஹு மின் குல்லி தீக்கின் மக்ரஜா,
எல்லா விதமான நெருக்கடியில் இருந்தும் அவனுக்கு ஒரு விடுதலையை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு கஷ்டம் இருக்கலாம், சிரமம் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா விடுதலையை கொடுப்பான், ஒரு தீர்வை வழங்குவான். எதன் மூலமாக? இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக. வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்து, கவலைகளில் இருந்து, துன்பங்களில் இருந்து, மனசு ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எல்லா விதமான சங்கடத்தில் இருந்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அல்லாஹ் தருவான். எல்லாவற்றிற்கு மேல சல்லல்லாஹு சொல்றாங்க, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினையா புறத்தில் இருந்து அவனுக்கு ரிஸ்கை கொடுப்பான். இஸ்திக்ஃபார் செஞ்சா என்ன கிடைக்கும்? ரிஸ்கும் கிடைக்கும். நமக்கு வந்து வியாபாரத்தில் ஏதாவது சிரமம் இருக்கலாம், அல்லது பண தேவைகள் இருக்கலாம், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுப்பான். இது என்னங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கேன்னு சில பேர் கேட்கலாம். ஆனா உண்மை அதுதான். உண்மை இதுதான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது, மனப்பூர்வமாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹு தஆலா ரிஸ்கை வழங்குவதாக இறைவன் சொல்கிறான். சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளன். அல்லாஹ் மன்னிச்சிருவான், உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான். அதோட விடல, மன்னிப்பு கேட்பது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிக்கப்பட்டுரும், முடிஞ்சு போச்சு அப்படிதான் நினைக்கிறோம். இல்ல, அந்த மன்னிப்பு கேட்டதின் மூலமாக அல்லாஹ் இன்னும் நிறைய நன்மைகளுக்கு உங்களுக்கு கொடுக்கிறான். எப்படி? யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதுராரா, அல்லாஹ் என்ன செய்றான்? உங்களுக்கு மழையை பொழிய வைக்கிறான். மழைன்றது ரிஸ்க் தானே, ரிஸ்கினுடைய அடிப்படை மழை தானே. மழையை பொழிய செய்வான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு பிள்ளை செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் அதிகப்படுத்துவான். எப்படி? பிள்ளை செல்வத்தை கொடுப்பான், பொருள் செல்வத்தை கொடுப்பான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டம் துறவுகளை எல்லாம் கொடுப்பான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரொம்ப தெளிவான முறையில சொல்றான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இமாம் அவர்களே, ரொம்ப வறுமையா இருக்கேன், ரொம்ப வறுமையில நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய வறுமை போக்குவதற்கு, இறைவன் போக்குவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கன்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மனிதர் வர்றாரு. அவர் சொல்றாரு, உதுவல்லாஹ ஐயர்சுகனி வலதா, இமாம் அவர்களே, அல்லாஹ்விடத்துல சொல்லி எனக்கு பிள்ளை பிறப்பதற்கு துஆ செய்யுங்க, எனக்கு குழந்தை பிறப்பதற்கு துஆ செய்யுங்க, ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரில்லாஹ் அப்படிங்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடி இஸ்திக்ஃபார் செய்யுங்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னொரு மனிதர் வருகிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மழை இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கு, தோட்டம் தரவுல எல்லாம் வந்து காஞ்சி போச்சு, அங்க விளைச்சல் சரியா இல்ல, எங்களுக்கு வருமானம் இல்ல, துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்களா, 3 பேர் 3 தேவைகளை சொன்னார்கள். ஒருத்தர் வறுமை நீங்க வேண்டும் துஆ செய்ய சொன்னார், இன்னொருத்தர் புள்ளை இல்லைன்னு துஆ செய்ய சொன்னார் புள்ளைக்காக வேண்டி, மூணாவது ஒருத்தர் விளை நிலங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், மழை இல்லாம சிரமப்படுறோம் அப்படின்னு கேட்டாரு. ஆனால் 3க்குமே ஒரே நிவாரணியாக நீங்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னீங்களே, இது எப்படின்னு கேட்கும்போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். அப்ப சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூரத்து நூஹ்ல வரக்கூடிய வசனம், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு மழையை பொழிய செய்வான், பிள்ளை செல்வத்தை வழங்குவான், பொருட்செல்வத்தை வழங்குவான், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பான். இது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேட சொல்லி இருக்காங்க. எதுக்கு? ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிள்ளை இல்லை, லைஸலி வலத், எனக்கு பிள்ளை இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி, பிள்ளை வருவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு.
உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஐன அன்த அனில் இஸ்திக்ஃபாரி வ கஸரத்திஸ் ஸதகா. நீ அதிகமா பாவம் மன்னிப்பு தேடுறதையும் அதிகமா இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்வதை விட்டும் எங்க போயிட்ட? பாவம் மன்னிப்பு தேடுறியா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடு, அதிகமாக சதக்கா செய்யி அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவரை வலியுறுத்துறாங்க. இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த மனிதர் எந்த மனிதர் பிள்ளை இல்லை என்று கேட்டு பெருமானாரிடத்தில் விண்ணப்பம் வைத்தாரோ அவருக்கு பிற்காலத்தில் 7 ஆண் குழந்தைகள் பிறந்ததாக பதிவு செய்கிறார்கள். பிள்ளை இல்லாத ஒருத்தர் இஸ்திக்ஃபார் செஞ்சா பிள்ளை பிறக்கும். இது எப்படி அப்படின்னு நீங்க மருத்துவ ரீதியால யோசிக்க வேண்டாம், இறைவனுடைய நாட்டம். இப்ப இறைவனிடத்தில் நீங்கள் முழுமையான மனதோடு, சரி ஆசிரியர் சொல்லிட்டாரு அஸ்தக்ஃபிருல்லா சொன்னா புள்ள பிறக்கும், அஸ்தக்ஃபிருல்லா சொன்னா காசு கிடைக்கும்னு, அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லான்னு வாயளவுல சொல்றது அல்ல, மனதார இறைவனிடத்தில் உங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி இஸ்திக்ஃபார் செய்யும் போது நிச்சயமா என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா விதமான ரிஸ்குகளையும் வழங்குவான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. நீங்கள் இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களை அனுபவிக்க செய்வான், உங்களுக்கு என்ன செய்வான்? செல்வத்தை வழங்குவான் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லி காட்டுது, மழை பொழிவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிறப்பான வாழ்வு வேண்டும் என்றாலும் சரி, இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே இது போன்று ஒரு நிலையில இருந்துச்சு. பாவ மன்னிப்பு கேட்டால் இறைவன் மழை பெய்ய செய்வான் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மழை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? பாவ மன்னிப்பு தேடுறதுக்காண்டி கிட்டத்தட்ட 70,000 நபர்களுக்கு மேல் அத்தனை பேரும் சேர்ந்து இறைவனிடத்தில் துஆ செய்யறாங்க. மழை பெய்யல. அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி கேட்கிறார்கள், மழை பெய்ய செய் இறைவா என்று கேட்கிறாங்க. மழையே பெய்யல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், மழை பெய்ய சொல்லி துஆ செய்யறோம், மழை பெய்யறதுக்குரிய அறிகுறியே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானாம், மூசாவே, இங்க இருக்கக்கூடிய ஆள்ல ஒருத்தர் இருக்காரு, 40 வருஷமா அவர் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார், எனக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, நான் என்ன செய்ய வேணான்னு சொன்னனோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன செய்யணும்னு சொன்னனோ அதை செய்யறதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஒரு மனிதருக்காக வேண்டி நான் மலையை பொழிய செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, மக்களே, நம்ம மலைக்காக வேண்டி துஆ செஞ்சுட்டு இருக்கோம், நம்மள யாரோ ஒருத்தர் இருக்காரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை சொல்கிறார்களாம், அல் அப்துல் ஆசி அல்லதி யுபாரிசுல்லாஹு முந்த 40 சனா. 40 வருஷமா ஒரு ஆளு அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சுட்டு இருக்காரு, தயவு செஞ்சு அவர் வெளியே போயிரு. கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல பெரிய ஒரு ஜனத்திரள். ஒருத்தர் வெளியே போனா தெரியுமா இல்லையா? நம்ம பள்ளியில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் வெளியே போனா கூட நம்ம எல்லாம் திரும்பி பார்ப்போம் தலைய. அப்ப ஆயிரக்கணக்கான பேர்ல ஒருத்தர் போனா எப்படி தெரியும்? இப்ப அந்த மனிதரோட பார்த்து, அதாவது பொதுவா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, அதனால ஒன்னாலதான் மழை இல்லாம போச்சு, நீ ஒழுங்கா வெளியே போயிரு, அஹ்ருஜ் மின் பைனி அபுஹரினா, எங்களை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடியார் யாரு? பாவம் செஞ்சாருல்ல, அவர் சுத்து முத்தும் பார்க்கிறாரு, ஒருத்தரும் போற மாதிரி தெரியல. அவருக்கு தெளிவாயிருச்சு, அல்லாஹ் நம்மளைத்தான் சொல்லியிருக்கான், நம்ம தான் இத்தனை நாளும் பாவம் செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பு தேடாம இருக்கணும். அவன் மனசுக்கு தெரியும் இல்ல, யார் பாவம் செய்யறா, யார் பாவம் மன்னிப்பு கேட்கிறா அப்படின்றதுக்கு வேற யார்கிட்டையும் போக வேணாம். we are accountable. அப்படித்தானே? நம்முடைய நன்மை தீமைகளுக்கு நமக்கே தெரியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரானே சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் நன்மை செய்யறானா அவனுக்கு தெரியும் நம்ம நன்மை செஞ்சிருக்கோம் அப்படின்னு, பாவம் செய்யறானா தெரியும். அப்ப நமக்கே தெரியும், அந்த மனிதருக்கு தெரியுது, அவர் என்ன செய்யல, பாவ மன்னிப்பு தேடல, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, தான் அணிந்திருந்த ஆடையை அப்படியே மறைத்து கொண்டு குனிஞ்சிட்டு இறைவன்கிட்ட கேட்கிறாரு,
இறைவன்கிட்ட கேட்கிறாரு, துவா செய்யறாரு, இலாஹி இறைவா, அஸைதுக 40 சனா, 40 ஆண்டுகளாக உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறேன், உனக்கு பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வஅம்ஹல்தனி, ஆனால் என்னை நீ விட்டு வச்ச, தண்டிச்சியா? அல்லாஹு தாலா இந்த உலகத்துல பாவத்திற்காக வேண்டி மனிதர்களை தண்டிக்க ஆரம்பிச்சா உலகத்துல ஒருத்தர் இருக்க முடியாது. அப்படித்தானே? அல்லாஹ் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்காம, அதாவது பாவம் செய்த மனிதர்களை எல்லாம் தண்டிக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல யார் இருப்பா? அந்த மனிதர் சொல்றாரு, 40 வருஷமா உனக்கு நான் பாவம் பண்ணேன், உனக்கு உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கல, என்னை விட்டு வச்ச, ஆனால் இன்னைக்கு பாவ மன்னிப்பு உங்ககிட்ட கேட்கிறேன், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செய்து என்னை அசிங்கப்படுத்தி விடாது. இத்தனை பேருக்கு முன்னால என்ன அசிங்கப்படுத்திடாத, நான் தான் அந்த பாவி அப்படின்றது எல்லாத்துக்கும் முன்னாடியும் வெட்ட வெளிச்சமாயிரும், எனக்கு ரொம்ப ஒரு அசிங்கமா கேவலமா போயிரும், என்னை காப்பாற்றி விடு, நான் ஒரு இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாராம். மழை பெய்ய ஆரம்பிச்சது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், ஒரே ஒரு ஆள்னால மழை பெய்ய வைக்கலன்னு அல்லாஹ் சொன்னா, இங்க பார்த்தா அந்த ஆள் வெளியே போகல, ஆனா மழை பெய்யுத. அல்லாஹ்ட்ட திரும்ப கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், பிமாதா சகைதனா வமா خرج من بين اظهرنا احد, எப்படி நீ மழை பெய்ய வச்ச? இத்தனை நேரம் மழை பெய்யல, ஒருத்தர் வெளியவும் போகல, மழை பெய்யுத எப்படி? அப்ப அல்லாஹ் சொன்னானா, யார்னால நான் மழை பெய்யாம தடுத்தேனோ, யா மூசா சகைதுக்கும் பில்லதி பிஹி மனஅதுக்கும், எதனால நான் யாருனால மழை பெய்யாம வச்சிருந்தனோ அதே நபரின் காரணமாகத்தான் நான் என்ன செஞ்சுக்கேன், இப்ப மழையும் பெய்ய வச்சேன். ஏன்னா இத்தனை நாளாக அவர் பாவ மன்னிப்பு கேட்கல, நீ பாவ மன்னிப்பு கேட்டாரு, அதனால மழை பெய்ய வச்சுட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்குல்ல, யார் அந்த ஆளு? நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, யார் அவரு? அரிணி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இறைவா எனக்கு அந்த மனிதரை காட்ட, நான் அந்த மனிதரை பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அல்லாஹ் சொன்னா, இன்னி லம் அஃலஹு வஹுவ யஸீனி, அவன் 40 வருஷமா எனக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருந்தான், நான் அவனை அசிங்கப்படுத்தல, இழிவுபடுத்தல, இன்னைக்கு அவன் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி இருக்கான், அவனை அசிங்கப்படுத்துவனா? அவனை எல்லாருக்கு முன்னாடி காட்டி கொடுப்பனா? அப்படின்னு அல்லாஹ் கேட்டதாக கிதாபு தவ்வாபீன் இப்னு குதாமா அவர்கள் உடைய நூல்ல இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு நன்மைகள் கொடுப்பதற்கு இந்த இஸ்திக்ஃபார் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நம்முடைய தேவைகள் நிறைவேற, ஆசைகள் நிறைவேற, நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற, நமக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்கை வழங்குவதற்கு, இப்படி பலவிதமான தேவைகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த இஸ்திக்ஃபார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபு இலல்லாஹி. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். நம்ம வெறுமனே இஸ்திக்ஃபார் அப்படின்றது சாதாரண ஒரு அமல் நினைச்சிட்டு இருக்கோம். பொதுவாக தொழுகை முடிச்சு இஸ்திக்ஃபார் தான் செய்யணும் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் நிறைய பேர் சொல்றோம். ஏன்? தொழுகை நல்ல காரியம், மிகச்சிறந்த அமல், ஆனா அதுவே முடிச்சுட்டு இஸ்திக்ஃபார் செய்யறேன் என்ன அர்த்தம்? தொழுகையில கூட நமக்கு முழுமை இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாருக்கும் பொருந்தும், அப்படித்தானே? தொழுகையில் கூட முழுமையான அந்த இறை பக்தியோடு, இறைவனுடைய அந்த ஓர் எண்ணத்தோடு, மன ஓர்மையோடு எத்தனை பேர் தொழுகிறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கே தெரியாம சிறு சிறு குற்றங்கள், பிழைகள் செய்து கொண்டுதான் இருக்கும். அந்த பிழைகளை எண்ணி, தவறுகளை எண்ணி நம்ம இஸ்திக்ஃபார் செய்யும் போது அல்லாஹு தஆலா நம்மை பிரியப்படுவான், நம்முடைய நாட்டங்களை, தேட்டங்களை நிறைவேற்றுவான், நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வழங்குவான் என்பதைத்தான் நான் முதல்ல சொன்ன வசனம் சொல்லுது. அல்லாஹு தஆலா அப்படி இறைவனுடைய ஓப்பை பெறக்கூடிய வகையில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக, இறைவனத்தில் அனைத்து விதமான அபிவிருத்திகளையும் அருட்கொடைகளையும் பெறக்கூடிய மக்களாக, எல்லா விதமான ரிஸ்க்குகளையும் பெறக்கூடிய மக்களாக, எல்லாவற்றிற்கு மேலாக அவனுக்கு மிக பிடித்தமான நல்லடியார்களாக, மறுமையில சுவனத்தில் நுழையக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.